தற்போது இடைவேளைக்கு முன் பல்வேறு கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். விஜய் பொதுக்குழுவில் என்ன நடக்கிறது, அந்த நேரலை காட்சிகள் நமக்கு, அந்த கூட்ட அரங்கிலிருந்து நேரலை காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. கூட்ட அரங்கிலே கிட்டத்தட்ட பிரதமர் முதலமைச்சர் விழாவில் பங்கேற்பவர்களுக்கு என்னென்ன சோதனைகள் செய்கிறார்கள் அந்த அளவுக்கு சோதனை செய்து ஒவ்வொரு தொண்டர்களாக உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அரங்கம் இதுதான். அங்கிருந்து நமக்கு காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது மிக முக்கியமான வேறு எந்த தொலைக்காட்சியும் கிடைக்காத முதல் தகவலை நாம் வெளியிடப் போகிறோம். அது என்ன தகவல் என்றால், மேடையில் யாரெல்லாம் விஜயுடன் அமரப் போகிறார்கள். ஏன்னால் விஜயுடன் அமர்வதற்கு, போட்டோ எடுப்பதற்கு, செல்ஃபி எடுப்பதற்கு எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் பறக்கும் என்பது நமக்கு தெரியும். எனவே அந்த வகையில் தற்போது மேடையில் அமரப்போவது யார் என்பதை தான் பார்க்க போகிறோம். மேடையில் அமரப்போகும் உறுப்பினர் சேர்க்கை பிரிவு செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அவர் அமரப்போகிறார். அதே போன்று தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர், அதே போன்று தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கட்சி தலைவர் விஜய், அவர்களுக்கு இடது பக்கத்திலே பொதுச் செயலாளர் புசி என் ஆனந்த் புசி என்று அழைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார் அவர். எனவே என் ஆனந்த் புசி அவருடைய முன்னாள் தொகுதி அது. அடுத்தது பொருளாளர் திரு வெங்கட்ராமன், துணை செயலாளர் சி.டி. நிர்மல்குமார், இணை செயலாளர் திருமதி தாகிரா. இவர்கள்தான் விஜயுடன் அமர்ப்புகிறார். மொத்தமாக 8 சேர்கள் இருக்கின்ற 8 நாற்காலிகள். 8 நாற்காலிகள் அமரப்போவது விஜய் உறுப்பினர் சேர்க்கை பிரிவு விஜயலட்சுமி, தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர், தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் அர்ஜுனா, கட்சி தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் என் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன், துணை செயலாளர் சி.டி. நிர்மல்குமார், இணை செயலாளர் திருமதி தாகிரா. இவர்கள் தான் அங்கு அமரப்போகிறார்கள். அந்த 8 நாற்காலிகள் இருக்க போது யார் என்பது குறித்த முதல் தகவலை நாம் கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே நான் கூறியது போல விஜய் இந்த ஒவ்வொரு விழாக்கள், கடந்த 4-5 ஆண்டுகளாக விஜய் நடத்துகின்ற விழாக்களிலே என்னென்ன உணவுகளை வழங்கி வருகிறார், சிறப்பு விருந்துகளை வழங்கி வருகிறார் என்பதை பார்க்கிறோம். அதற்கான மெனு, அதாவது உணவு பட்டியல் என்னென்ன இன்னைக்கு சிறப்பு விருந்து வர அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். வழக்கம் போல சைவ மீன் குழம்பு கேள்விப்பட்டிருக்கும். அதில் சைவ மீன் குழம்பு விஜய் எப்போதுமே வித்தியாசமாக செய்கிறார். குழந்தைகள் அணியினை உருவாக்கிய விஜய் சைவ மீன் குழம்பு ஒன்றை இன்று கொடுக்க போகிறாராம். அது மட்டுமல்ல, வேறு என்னென்னலாம் அந்த விருந்தில் இடம்பெற போகிறது என்பதையும் பார்க்க இருக்கிறோம்.